ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.2ல் 7th சம். ஏபிசி அப்படின்னு 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது 3ம் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சி வெக்டாருக்கு வந்து நம்மளுக்கு டைரெக்டாக வேல்யூஸ் கொடுக்காம C1, C2, C3 அப்படின்னு நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் C1ஓட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் C2ஓட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ C3ஓட வேல்யூ மட்டும் கொடுக்கல. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏபிசி 3ம் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3ம் கோப்ளேனாராக இருந்தால் நம்மளுக்கு டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். அதாவது ஏபிசி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 3க்கும் நம்ம டிட்டர்மினண்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு 0 வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 1 1 1. தென் பியோடது 1, ஜேவும் கேவும் இல்லைங்கிறனால 0 0. அடுத்து சியோடது 1 2, இதுக்கு C3 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு 1 இன்ட்டு இது 0 இன்ட்டு C3 0 ஆகிடும். 0 இன்ட்டு 2 0 ஆகிடும். ஸோ 1 இன்ட்டு 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 இன்ட்டு C3 C3, மறுபடியும் 1 இன்ட்டு 0 0 தான். அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு 1 2s are 2, 1 இன்ட்டு 0 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு இது 1 இன்ட்டு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 1 இன்ட்டு C3 மைனஸ் C3 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த C3 இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா 2 இஸ் ஈக்குவல் டு C3. அப்போ C3ஓட வேல்யூ என்ன? 2.